ஹாய்ங்க. ஈவினிங் நான் அப்பா, பாப்பா தோட்டத்துக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். கோழிக்கெல்லாம் பசி எடுத்துருச்சு போலங்க. எல்லா கோழியும் கேட்டு மேலேயே உட்காந்துருந்துச்சு. அப்பா ஒன்றை மட்டும் கையில் பிடிச்சி சும்மா விளையாடிட்டு உள்ளே விட்டுட்டாங்க. தீனி எடுக்கிறதுக்குள்ளே பாப்பா கோழி எல்லாத்தையும் துரத்தி விளையாடிக்கிட்டு இருந்தா. அரிசி கொண்டு வந்து போட்டதும் எல்லா கோழியும் மொய் மொய் மொயின்னு மொச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்சம் பசி ஆறுனதும் எல்லாமே பேட்சாக பிரிஞ்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் குட்டி கோழி குஞ்சுக்கெலாம் வந்து தீவனத்தில் லைட்டாக தண்ணி விட்டு பதமாக போட்டாங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குமாம்மா. அப்புறம் அப்பா வந்து மாடு பிடிச்சிட்டு வர காட்டுக்கு போயிட்டாங்க. ஈவினிங் 6 ஆனால் எல்லா கோழியும் கரெக்டாக அதோட வீட்டுக்கு வந்து உள்ளே போயிருங்க. அப்புறம் நாங்கள் அதை மூடிடுவோம். காலையில் மட்டும் அப்பா வந்து ஜீவாவை அவுத்து விடுவாங்க. அப்படியே காடு ஃபுல்லாக சுற்றிட்டு வரும். எங்கள் ஜீவாவுக்கு எப்பயுமே தயிர் சாதம் தான். காலையில் மட்டும் பால் கறந்துட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு வருவாங்க, அதை குடிச்சிக்கும். நானும் பாப்பாவும் கொய்யா மரத்தில் காய் இருக்கான்னு போய் பார்த்தோம். 2 காய் இருந்துச்சு, பொறிச்சிட்டு வந்தோம். காட்டில் இருந்து மாட்டை ஓட்டிக்கிட்டு வந்து தண்ணி வச்சு கட்டிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். See you in the next video.